இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல பார்வதி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். 2 நாளா பார்வதியை ப்ரோமோல பார்க்கல. ஸோ இன்னைக்கான எபிசோட் செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா பார்வதி வந்திருக்காங்க. பார்வதி வந்து சும்மா இல்லை, ஒரு புகார் அளிச்சுட்டு போறாங்க. பிரஜன் சொல்றல நான் கையை வச்சேன், அந்த என் கையை தட்டி விட்டுட்டாரு. உன்னை யார் கையை வைக்க சொன்னது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆல்ரெடி உன்னை எப்படா கடிச்சு கொதரலான்னு அந்த சுத்திட்டு இருக்கான். ஸோ அவன் சொல்றல போய் நீ ஏமா கையை வைக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா பிரஜனோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு சொல்ல. ஸோ அதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரோமோல நடிப்பு அரக்கி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து லைட்டா லீட் எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரேம்ல மட்டும் பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கேட்டிக் சிச்சுவேஷன் தான் போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அது என்ன அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கமருதீனோட ரியாக்ஷனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய பேருக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பார்வதி போய் இந்த மாதிரி சொல்றாங்க. நான் பிரஜன் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் ஷோல்டரை வந்து நான் கையை வச்ச உடனே பாத்தீங்கன்னா அவர் என் கையை தட்டி விட்டாரு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பிரஜன் எந்திரிச்சு போறாரு. அவர் போற அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல வந்து இவர் போறத காமிக்கிறாங்க, இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல நடிப்பு அரக்கி வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. நடிப்பு அரக்கினா யாருன்னு தெரியாது, அதாங்க வியானா. ஸோ அவங்க தாங்க நடிப்பு அரக்கி. அஃபிஷியலா அவங்களுக்கு வந்து பேர் வச்சுட்டாங்க நடிப்பு அரக்கி அப்படின்னு. வியானா நம்ம மாத்திட்டு நடிப்பு அரக்கின்னு வச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சபரி எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருந்தாரோ, சபரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நேச்சுரலா இருக்கேன் நியூட்ரலா ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல ஆர்டிஃபிஷியலா, அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓவியாக்கு ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரியும் அது ஹாசினிக்கு ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க பேர் நடிப்பு அரக்கின்னு வச்சிருவோமே. எனிவேஸ் அவங்க வந்து பக்கம் எந்திரிச்சு நீங்க ஏன் போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி காமிக்கிறாங்க. பிரஜன் போய் என்ன பண்றாரு, போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஷோல்டரில் அவங்க கையை வச்சாங்க, அது ஒரு மாதிரி பொசிஷனில் வந்து காமிக்கிறாரு. இந்த மாதிரி கையை வச்சாங்க, எனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால தான் கையை தட்டி விட்டேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்ல சர்ச்சில் போயிட்டு உட்காந்து முட்டி போடுற மாதிரி அவர் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனையோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது வந்து ஆட்டிடியூட் நல்ல விதமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு போல, அது கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குன்னு பார்வதி பண்ணது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் இல்லை. உனக்கும் அந்த அளவுக்கு ஆகவே இல்லை. காலையில் ஃபுல்லாக கழுவி ஊற்றிட்டு இருந்தேன் நீ. ஏன்னா பார்வதி பற்றி தெரியுங்க, பிரச்சனை வந்து பயங்கரமாக லைவ்ல நான் பார்த்தேன், கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. அந்த ஆள் சரியில்லை, அந்த ஆள் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி கழுவி ஊத்தினாங்க. கூடவே கமருதீன் என்ன சொன்னாரு, பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பேசுறாரு அங்கேயும் பேசுறாரு, 2 இடத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது உண்மையானு கேட்டீங்கன்னா ஆமா, பிரஜன் வந்து இவங்க கிட்டே நல்லவரா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அதாவது இங்க வந்து 2 கேங் இருக்குங்க. இந்த வம்பு கேங்னு ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு. வம்பு கேங்ல யார் இருக்கானா பிரஜன், அப்புறம் அவங்க பேர் என்ன திவ்யா கணேஷ், அது கூட சாண்ட்ரா, இவங்க 3 பேர் வம்பு கேங்கு. ஸோ அன்பு கேங் வந்து அஃபிஷியலாக கலைக்கப்பட்டு விட்டது. இப்போதைக்கு அந்த அன்பு கேங்ல இருந்த எஃப்ஜே பிரவீன் இவங்களாம் என்ன பண்றாங்க, அப்பப்போ வம்பு கேங் கூட போய் ஜாயின் அடிக்கிறாங்க. ஸோ மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசா அந்த பார்வதி அன்கோ இருக்குல்ல, பார்வதி அன்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம், துஷார், ஸோ இவங்களாம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லுது, பார்வதி அன்கோலையும் அவங்க இருப்பாங்க, தனியாக டீமாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு பக்கம் டீமாக ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அரோரா, துஷார், விக்கல் சிக்ரம், ஸோ இவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா, பிரச்சனை என்ன பண்ணாரு, வம்பு கேங்லயும் இருக்காரு. அதாவது சாண்ட்ரா இவங்க கூட திவ்யா கணேஷ் கூட உட்காந்து பேசும்போது எல்லாம் பேசுறாரு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அவர் நியூட்ரலா இருந்து இந்த பக்கம் பேசுற மாதிரி பேசுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ கண்டுபிடிச்சிட்டானுங்க, துஷாரும் கண்டுபிடிச்சிட்டான், அந்த அண்ணன் வந்து இங்கேயும் பேசுறாரு அங்கேயும் பேசுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம திவ்யா கூட ஏதாவது பிரச்சனை பண்ணா டக்குன்னு நம்ம கிட்ட வந்து அந்த பிரச்சனை இஷ்யூ பத்தி சார்ட் அவுட் பண்றாரு. ஸோ அந்த வேலையை வந்து அவர் பார்க்குறாரு அப்படின்னு நம்ம துஷாரும் சொல்றான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீன் லைவ்ல வந்து சொல்லிட்டு இருந்தாரு 2 இடத்துல கோல் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அது தப்பா கரெக்டானு கேட்டிங்கன்னா அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வகையான க்ளோஸில் இருக்காங்க, ஓகேங்களா. அவங்களுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. இப்போ துஷாரை பொறுத்த வரைக்கும் அரோரா கூட யார் இருக்கான், விக்கல் சிக்ரம் கூட யார் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் அப் அதுதான். விஜய் பார்வதி அன்கோவை பொறுத்த வரைக்கும் பார்வதி, கமருதீன், அப்புறம் யார் திவாகர். ஸோ இவங்க எப்படி ஒரு டீம் அப்பாக இருக்காங்களோ அதே மாதிரி எல்லாமே டீம் அப்பாக இருக்காங்க. ஸோ இங்கே இவங்க கேங் அவங்க கேங்கில் எல்லாம் ஒரு கேங்கில் தான் ஐக்கியமாக இருக்கானுங்க. ஸோ இப்போ பிரஜன் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து உண்மையான கேட்டால் ஆமாம், 2 இடத்துலையும் அவர் வந்து கோல் அடிக்கிறார், அது உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இதை பற்றி லைவ்ல ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணது யாரு, விஜய் பார்வதியும் கமருதீனும். சோ அந்த ஆளை பத்தி கழுவி ஊத்துனா அந்த ஆளு உண்மையில செம்ம காணலா இருக்கான்னு உனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் எதுக்கு போய் ஷோல்டர்ல கை வைக்கிற, கையை வச்சு அந்த ஆளு தட்டி விடுறதுல கடிச்சு துப்பி இருக்கணும் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன நியூட்ரல் அது பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா பார்வதி வந்து லைவ்ல ஒரு இடத்துல அழுதுருப்பாங்க. நிறைய பேர் அந்த எடுத்துட்டு ஷேர் பண்ணி பாத்தியாடா எங்க தலைவியோட உள்ளத்தை பாத்தியா, ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபீட்பேக் தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்களால ஏத்துக்க முடியல. பிரியங்கா வீட்டை விட்டு வெளியே போனது அவங்களுக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ வந்து அழுகுறாங்கடா கதறி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது பார்வதி வந்து உண்மையில அலறது எல்லாம் ஓகே, ஆனா திருந்துவாங்களா அப்படின்றத நாங்க கேள்வி. ஆக்சுவலா பார்வதி வந்து பாத்தீங்கன்னா எதனால எல்லாம் அடிக்கிறாங்க, ஒவ்வொரு வீக்கெண்டும் இதே மாதிரி தான் எல்லாம் அழுகுறாங்க. அழுகுறது ஒன்றும் புதுசு இல்லை அவங்களுக்கு. ஆனா அழுதுட்டு திருப்பி மண்டே ஆனா திருப்பி அதே ஆரம்பிக்கிறாங்களா, அதனால தான் திருப்பி அடிக்கிறது. முதல்ல இந்த வீக்கெண்ட் அவங்க திருந்துட்டோம். அதாவது இந்த டாஸ்க்லாம் விட்டு அதை நம்ப மாட்டேன் நான், லாஸ்ட் 2 நாளா இருந்தது நம்ப மாட்டேன். இப்போ அடுத்த வாரம் இருக்குல்ல அதுல மட்டும் பார்வதி ஒழுங்கா இருந்துட்டா ஓகே. பார்வதி கரெக்டா இருந்தா பார்வதியை வந்து மக்களும் சப்போர்ட் தானே பண்ண போறாங்க. அதாவது அவங்களோட ஆட்டிடியூடு
அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுறது ஆக்சுவலாக பார்வதியோட கேம் பிளே என்ன தெரியுமா, சிம்பிளாக மற்றவங்க ஈஸியாக ட்ரிகர் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ நாள் ட்ரிகர் பண்ணி தான் டாஸ்க், அதாவது ஒரு ஓவரால் பிக் பாஸ் வீடியோ அவங்க கண்ட்ரோல் வச்சுட்டு இருந்தது. எனிவேஸ் இப்போ இவ்வளோ நாள் அதை பண்ணிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு திருந்துற மாதிரி ஒரு 2 நாள் கொஞ்சம் சட்டிலாக கேம் ப்ளே பண்ணாங்க. திருப்பி நீங்கள் ப்ரோமோவில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெசென்ட் பண்ணுறது இங்கே தப்பான்னு கேட்டால் தப்பு தான். அதாவது இந்த மாதிரி எதாவது கையை வச்சால் தட்டி விடுறது வந்து தட்டி விடக்கூடாது தான். அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப தப்பாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதியா ஒரு ஃப்ரெண்டாக வந்து மச்சான் இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் தப்பாக இருக்குது, அப்புறம் வெளியில் ஊமை குத்துவானுங்க, நீ அங்கே போனது வந்து படம் நடிக்கணும் தான் நான் போனேன், இருக்கிற வாய்ப்பும் இல்லாமல் போய்டு மச்சான் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாவது திருந்தவர என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் வந்து அக்ரஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இவருக்கும் சரி, சாண்ட்ராக்கும் சரி, திவ்யாவுக்கும் சரி. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா புதுசாக வந்து இவ்வளோ நாள் பார்வதி மூஞ்சியே பார்த்து எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்குது. இந்த மூஞ்சி ஒரு மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த 3 மூஞ்சி புதுசாக வந்து இந்த மாதிரி சண்டை போடும்போது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அது இல்லவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா, பிரஜனோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது இருக்குல்ல, திவ்யா மாதிரி. திவ்யா வந்து உச்சம், இவர் அதோட கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கோவப்படுறது, அக்ரெசிவாக தான் ரொம்ப இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்வதி மாதிரி ஆளுங்கிட்ட அப்படி தான் இருக்கணும். ஏன்னா எடுத்தோட அவங்க வந்து ப்ரோமோல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிரஜன் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பண்ணாரு, நான் கூட பயன்ட்டேன், ஐயோ பிரச்சனை என்னையா பண்ண நீ டக்குன்னு பொன்னாட்டி வேற இருக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டேன்னா அடுத்த லைன் அவங்க சொல்கிறதுக்கு அந்த கேப் விட்டாங்க பார்த்தீங்களா, செதட்டு நான் பிரச்சனை ஏதோ சம்பவம் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க போய் கை வச்சிருக்காங்க, தட்டி விட்டுருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பிடிக்கல, அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் இப்பயும் டேரக்டாக தான் சொல்கிறாரு, எப்பவுமே டேரக்டாக தான் சொல்கிறாரு. உன்னை பிடிக்கலன்னு அவர் 10 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்வதி போட்டு டென்னு அடிக்கிறாருங்க. ஏன்னா அவரோட டார்கெட் என்ன தெரியுமா, வெளியே பார்த்துட்டு போயிருக்காருல, பார்க்கும்போது வெளியே எல்லாம் பார்வதியை கழுவி ஊற்றுறதெல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம பார்வதி என்ன தான் அடித்தாலும் நம்மளுக்கு தான் சப்போர்ட் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காரு. அது உண்மைதான். அவங்க தப்பு பண்ணும் போது அடித்தா சப்போர்ட் வரும், எதுவுமே பண்ணாத போது அடித்தா உங்களுக்கு தான் நெகட்டிவாக போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அடித்தாலே நாங்கள் சந்தோஷமாயிடும்டா அப்படின்ற மாதிரி சுத்துறாங்க. திவ்யாவை எதுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, சாண்ட்ராவை எதுக்கு, சாண்ட்ரா வந்து சமையா பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க எதுனால நினைக்கிறீங்க? சாண்ட்ரா அந்த டாஸ்க் விளையாடுறதுனாலயா? அதெல்லாம் இல்லை. நேற்று அந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி எப்படி பிஹேவ் பண்ணியிருந்தாங்களோ 30 நாளா அதை திருப்பி அவங்களுக்கே குத்தாங்க பாருங்க. அங்கே தான் எல்லாம் சாண்ட்ராவை தூக்கி வச்சு கொண்டாங்க. ஏம்மா என் மனசுல இந்த எப்படி சொல்றது, ஒரு பாரமே குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நேற்று பார்வதி வந்து இந்த மாதிரி பொறுமையாக பேசும்போது என்ன இப்போ எப்படி தான் பேசுவேன், இப்படி தான் பேசுவேன், நீங்கள் பண்ணுறது நடிப்பு நல்லா இல்லை, நீ 30 நாளாக இதை தான் பார்வதி பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி அடிச்சாங்க பாருங்க. மொத்த பேரும் நான் சொல்றேன், நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே அவ்வளவு பேர் வந்து ப்ரோ இப்பதான் ப்ரோ எனக்கு நிம்மதியா இருக்கு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆனந்தமா இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் மக்களோட குமுறல், அதாவது மனக்குமுறல் இருக்கும்ல, ஏதாவது பண்ண முடியாதா, என்னடா இவ்வளோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒஸ்டா வீட்டில் இருக்க ஒருத்தனு கூட சூடு சேரணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்ததுல. ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாம் பொங்குறானுங்க, துஷாரு இவனுங்கெல்லாம் பொங்கிட்டு இருக்கானுங்களே இவ்வளோ நாள், இப்பெல்லாம் பொங்குறானுங்களே. ஏன்டா இதுக்கு முன்னாடி ஏன்டா பொங்கல் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடி பொங்கி இருந்தா அங்க பார்வதி, இப்போ கூட எதுவும் இல்லை, வியானா துஷார் இவங்கெல்லாம் பேசுறாங்களே, பேசட்டும், இந்த பக்கம் பேசட்டும், திவ்யா அடிக்கிட்டும் சாண்ட்ரா அடிக்கிட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பக்கம் ஒரே ஒரு அடி மட்டும் பார்வதி அடிக்கிடுவேன், அப்புறம் திருப்பி விழுற அடி இடி மாதிரி இருக்கும். அதை தாங்க முடியாது இவனுங்களால. ஏன்னா 30 நாளாக தாங்க முடியாமல் தான் அடங்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு 4 பேர் அடிச்சோன்னா மக்களுக்கு வந்து அது ஒரு இதமாக இருக்குது. ஓகேப்பா, ஏதோ அவங்க தப்பாக பண்ணுறாங்களோ கரெக்டாக பண்ணுறாங்களோ, பார்வதி ஒரு 4 அடி அடிக்கிறாங்களே அதை பார்த்தாது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி. நான் போய் சொல்லுங்க, லிட்டரலாக கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி சோஷியல் மீடியா வீடியோஸ்லாம் பாருங்களேன், எல்லாருமே ட்ரோல் என்ன நினைக்கிறீங்க, பார்வதி அடிக்கும் போது இந்த ஸ்பைடர் படத்தில் எஸ்டே சூர்யா வந்து அப்படியே காதில் அந்த சவுண்டு கேட்பார்ல, மக்கள் கதற சவுண்டு, அது மாதிரி பார்வதி கதற சவுண்டு கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் ஒரு ஆனந்தம் வருது. உண்மையிலே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் இதுக்கப்புறம் பார்வதி எனக்கு தெரிஞ்சு திருந்தனா பெட்டர் தான். அதாவது திருந்தது மீன்ஸ் என்னன்னா, அவங்களோட அந்த ட்ரிகர் பண்றது, அந்த ஆட்டிடியூட்லாம் குறைச்சிட்டு உண்மையிலே விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி கொஞ்சம் மூளை இருக்குது, ரொம்பலாம் மட்டித்தனமா இல்லை, ஓரளவுக்கு மூளை இருக்குது. ஆனால் என்னன்னா அது குறுக்கு வழியில் ஒரு திருட்டுத்தனமா யோசிக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யோசிக்குது. அதை கொஞ்சம் பெட்டரான வழியில் யோசிச்சு உண்மையிலே பார்வதி கேம் பிளே பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெளியும் டீம் பக்காவாக செட் பண்ணியிருக்காங்களே, இவ்வளோ நெகட்டிவிட்டி பண்ணும்போது அந்த முட்டு கொடுக்குறானுங்க. ஏமா எப்படி தாண்டா இப்படி முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் வியானா அந்த கிரிஞ்சு ரியாக்ஷன் கொடுத்து முட்டு கொடுக்க வைக்குது அந்த டீமை வச்சு, இந்த பக்கம் பார்வதி என்னன்னா எந்த டீமை பிடிச்சாங்கன்னு தெரியல, இந்த முட்டு கொடுக்குறானுங்க. அதாவது பார்வதி மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில பிடிக்க முடியாது அவங்கள அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது பார்வதி மேலேயும் தப்பு இருக்க மாதிரி இருக்கு, பிரஜன் மேலேயும் தப்பு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து பார்வதி வந்து அவங்க கேரக்டர் கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்க மாதிரி தோணுதான், இல்லை ப்ரோ வேணுனே பிரஜனை ட்ரிகர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா பிரஜன் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு அப்படின்ற மாதிரி ஒதுக்கி விட்டு இல்லாமல் இந்த சைடில் பார்வதி பண்ணுறது கேட்குறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.